கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இந்த காலை வேளையிலே உங்கள் எல்லாரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். நம்முடைய நாட்களோடு இன்னொரு நாளையும் இன்னொரு வாரத்தையும் கூட்டி கொடுத்து இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டவருடைய பாதத்தில் இருந்து நாம் தேவனை ஆராதிக்க, மகிமைப்படுத்த, அவருடைய பிரசன்னத்தில் கலிகூற கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. வாசிக்கலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 2வது வசனம். நெகேமியா 13வது அதிகாரம் 2வது வசனம். அவர்கள் என்றைக்கும் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின எங்கள் தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது என்று எழுதி இருக்கிறதாக காணப்பட்டது. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின தேவன். நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் திருப்புகிற தேவன். பைபிள் வச்சுருக்கவங்கள நல்ல கையை உயர்த்துங்க, பைபிளை தூக்கி காட்டுங்க. பைபிள் கொண்டு வந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நிறைய வசனம் சொல்ல போகிறேன். வசனத்தை நீங்கள் திருப்பி பார்க்கணும், ஏன்னா மிக முக்கியமான ஒரு காரியம். சரி, நம்முடைய தேவன் திருப்புகிற தேவன். எப்பி யாரை ஆண்டவர் திருப்புகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவருடைய ஜனங்கள் அடிமைத்தனத்திலே அல்லது சிறையிருப்பிலே இருந்தால் தேவன் அந்த சிறையிருப்பை, அந்த அடிமைத்தனத்தை என் ஆண்டவர் திருப்புவார். எப்படி திருப்புவார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. வசனம் சொல்லுகிறது, திருப்பும் போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், இருக்க செய்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமில்லாத ஒரு சூழ்நிலை இருக்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார், தம்முடைய கையை ஆண்டவர் திருப்புவார். இந்த திருப்புகிற ஆண்டவர் செய்கிற 3 காரியம் உண்டு. யுத்தத்தை அதன் வாசல் வரைக்கும், யாருக்கேனும் அப்படிப்பட்ட ஒரு மனம் இருந்தால் அப்படிப்பட்டவர்களுக்கு என் தேவன் உதவி செய்வதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். திருப்புதல் என்கிற சொல் வேதாகமத்தில் 4 அர்த்தங்கள் உடையதாய் இருக்கிறதை நாம் கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம். திருப்பும் போது நேர்முக நன்மையாக ஆண்டவர் மாற்றுகிறார். யோர்தானிலிருந்து பாய்ந்து வரும் தண்ணீரை ஆண்டவர் பின்னிட்டு திரும்ப செய்கிறார். அவர் திருப்பும் போது என்ன செய்கிறார், சாபமாய் கொடுக்க விரும்பின வார்த்தையை தேவன் ஆசீர்வாதமாக என்ன பண்ணுகிறார், திருப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் திருப்பும் போது சாபமாய் கொடுக்க விரும்பின வார்த்தையை தேவன் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். கொடுக்கப்பட்ட அந்த சாபம் செயலற்று போக ஆண்டவர் செய்கிறார். இந்த வசனத்தை நெகேமியா எழுதும்போது நல்ல கவனிங்க. அந்த சாபத்தை, அந்த குறிப்பிட்ட ஒரு சாபம் இருக்கிறதே, அந்த சாபத்தை என் தேவன் ஆசீர்வாதமாக திருப்புகிறார். இந்த நாளிலே செய்தி அதுதான். அந்த சாபம் என்ன? அவன் தகப்பன் அவனை சபித்து விட்டான். என் தேவனாகிய கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையிலே சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார். லேவியை பற்றி தான் இந்த காலை வேளையிலே நான் பேச போகிறேன். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 7வது வசனம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 7வது வசனம். உக்கிரமான அவர்கள் கோபமும், உக்கிரமான அவர்களுடைய கோபமும், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்கள் பிரியவும், யாக்கோபிலே அவர்கள் பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன், அவர்களை சிதறவும் பண்ணுவேன். அவனுடைய தகப்பன் சொல்லுகிறான், அவனுடைய கோபமும் அவனுடைய மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. நல்ல கவனிங்க. மகனை தகப்பனே சபிக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவர் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிறார். பக்கத்தில் சொல்லுங்க, தகப்பன் மகனை சபிக்கிறான், அதை பார்க்கிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார், அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிறார். நன்றாக கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் சாபத்திற்கு அடையாளமான
எந்த ஒரு நிலை இருந்தாலும் அதை என் தேவன் இந்த நாளிலே ஆசீர்வாதமாக திருப்புவதற்கு அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உபாகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 33வது அதிகாரம் 8 முதல் 11 வசனங்கள். லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மீம் ஊரீம் என்பவர்கள் இருப்பதாக உன் தகப்பனுக்கும் உன் தாய்க்கும் நான் உங்களை பாரேன் என்று சொல்லி தன் சகோதரரை அங்கீகரியாமல் தன் பிள்ளைகளையும் அறியாமல் இருக்கிறவன் வசமாய் அவர்கள் இருப்பதாக அவர்கள் உம்முடைய வார்த்தைகளை கைக்கொண்டு உம்முடைய உடன்படிக்கையை காக்கிறவர்கள் அவர்கள் யாக்கோபுக்கு உம்முடைய நியாயத்தையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உம்முடைய சன்னதியிலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகன பலியையும் இடுவார்கள். கர்த்தாவே, அவர் சாபத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியையின் மேல் பிரியமாயிருக்கும் அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுக்கு இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். நல்ல கவனிங்க. அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கை கிரியின் மேல் பிரியமாயிரும். இந்த தேவன் எதிர்காலத்தை பார்க்க வைக்கிறார். அப்பா கொடுத்த சாபம் ஒன்றுமே அங்கே இல்லை. ராமேன் சொல்லுங்களேன். அதற்கு பதிலாக ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் சம்பத்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. 11வது வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். கர்த்தாவே, அவன் சம்பத்தை ஆசீர்வதித்து அவன் கையின் கிரியின் மேல் பிரியமாயிரும். அவனை பகைத்து அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் திரும்ப எழுந்திராதபடி அவர்களுடைய இடுப்புகளை நொறுக்கிவிடும் என்றான். நல்ல கவனிங்க. யாக்கோபு சாபம் கொடுத்தால் நிச்சயமா அது பலிக்கும். சாபம் கொடுத்தால் நிச்சயமா அது பலிக்கும். அந்த சாபத்தை என் ஆண்டவர் திருப்புகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. பலிக்கக்கூடிய சாபத்தை என் ஆண்டவர் திருப்புகிறார். எப்படி திருப்புகிறார்? ஆசீர்வாதமாக திருப்புகிறார். அல்லேலூயா. லேவியின் சாபத்தை 3 விதங்களிலே அவனுக்கு என் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் திருப்பினார். அந்த தேவன் இந்த நாளிலும் நமக்கும் அதை செய்ய வல்லமை உள்ளவராய் நம் மத்தியிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். தகப்பன் சொன்ன சாபம் என்னன்னா, லேவி சபிக்கப்பட்டவன். ஒருவேளை எந்த வாழ்க்கையா இருந்தாலும் கர்த்தர் சாபத்தை எப்படி ஆசீர்வாதமாக திருப்புகிறார் என்று சொன்னால், சாபத்தின் வார்த்தையை நல்ல கவனிங்க. வார்த்தையை ஆண்டவர் மாற்ற மாட்டார். சாபத்தின் வார்த்தையை மாற்ற மாட்டார். வார்த்தைக்கு இணையான ஆசீர்வாத நன்மையாக கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. அந்த வார்த்தையினுடைய தன்மையை, அந்த வார்த்தையின் செயலை, அல்லது அந்த வார்த்தையினாலே என்ன இம்பாக்ட் வர முடியுமோ கர்த்தர் அதையெல்லாம் மாற்றுகிறார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்வான். ஏவாள் பாவம் செய்தபோது ஏவாளை கர்த்தர் சபித்தார். எப்படி சபித்தார்? நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது
உன் வேதனையை நான் பெருக பண்ணுவேன். நீ வேதனையோடு பிள்ளை பெறுவாய். ஆனால் 1000 வருட அரசாட்சியிலே ஆண்டவர் இந்த சாபத்தை ஆசீர்வாதமாக என் ஆண்டவர் திருப்பும் போது வார்த்தையை கர்த்தர் மாற்றவில்லை. நல்ல கவனிங்க, வாசிங்க ஏசாயாவின் புஸ்தகம் 65வது அதிகாரம் 23வது வசனம். ஏசாயா 65:23. அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை, அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். பிள்ளை பெறுவாய் என்பதை கர்த்தர் மாற்றவில்லை. ஆனால் ஒன்று செய்கிறார். என்ன செய்கிறார்? துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை. அல்லேலூயா. நல்ல கவனி. ஆண்டவர் வார்த்தையை வைத்து அந்த வார்த்தையின் தன்மையையும் அந்த வார்த்தையின் தாக்கத்தையும் என் ஆண்டவர் மாற்றி அமைத்து சாபத்தை ஆசீர்வாதமாக கர்த்தர் திருப்புவார். அல்லேலூயா. எசேக்கியேலின் புஸ்தகம் 47வது அதிகாரம் 8வது வசனம். எசேக்கியேல் 47:8. அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதில் தண்ணீர் ஆரோக்கியமாகும். ஒரு கடலை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சாபத்திற்கு அடையாளமான சவக்கடல். இன்னும் அது சவக்கடலாகத்தான் இருக்கிறது. அதில் எந்த உயிர் ஜீவனும் இல்லை. ஆனால் ஆண்டவர் 1000 வருட அரசாட்சியிலே அந்த கடலின் தண்ணீர் ஆரோக்கியமாகும். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே ஒருவேளை சாபத்தின் அடையாளமான நிலைமைகளோ அல்லது சாபத்திற்கு அடையாளமான சின்னங்களோ உங்களுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவைகள் இருக்கும் நிலையின் தன்மைகளை என் தேவனாகிய கர்த்தர் இந்த காலை வேளையிலே மாற்றுவாராக. அல்லேலூயா. யாக்கோபு தன்னுடைய பிள்ளையாகிய லேவியை 4 கொடிய வார்த்தைகளினாலே சபிக்கிறதை பார்க்கிறோம். அந்த 4ஐயும் தேவன் அவனுக்கு ஆசீர்வாதமாக திருப்பினார். அந்த காரியத்தை அந்த காலை வேளையிலே முதலாவது சபிக்கப்பட்டவன் என்று தகப்பன் லேவியை சபிக்கிறான். லேவியை 4 கொடிய வார்த்தைகளாலே சபிக்கிறார். அந்த கொடிய 4 வார்த்தையாகிய சாபத்தை என் ஆண்டவர் எப்படி திருப்பினார் என்பதைத்தான் இந்த காலை வேளையிலே பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். ஆதியாகமம் 49வது அதிகாரம் 7வது வசனம். உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது. யாக்கோபிலே அவர்களை பிரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். முதலாவது தகப்பன் சபிக்கும் போது ஆண்டவர் எப்படி திருப்புகிறார் தெரியுமா? வார்த்தையை நன்மையாக கர்த்தர் திருப்புகிறார். இங்கே பார்க்கும் பொழுது அவனுடைய கோபமும் அவனுடைய பட்டயமும் சபிக்கப்பட கடவுது. நீங்க முந்தின வசனத்தில் வாசித்து பார்ப்பீர்களானால் பட்டயத்தை பற்றி சொல்லுகிறார். அந்த சாபம் அப்பா சொன்னா நிச்சயமாய் அது நடக்கும். ஆனால் என் தேவன் என்ன செய்தார் என்று சொன்னால் அதே விதமான கோபத்தையும் பட்டயத்தையும் ஆசீர்வாதத்திற்கு லேவியின் மூலமாகவே கர்த்தர் வர செய்கிறார். யாத்திராகமம் 32வது அதிகாரம் 19வது வசனம். யாத்திராகமம் 32:19. அவன் பாளையத்துக்கு சமீபித்து அந்த கன்றுக்குட்டியையும் நடனத்தையும் கண்டபோது மோசே கோபம் உண்டவனாகி தன் கையிலே இருந்த பலகைகளை மலையின் அடியிலே எரிந்து உடைத்து போட்டு. நல்ல கவனிங்க. லேவியனாகிய மோசேயை குறித்து இங்கே பார்க்கிறோம். மோசே மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறான்.
கீழே இறங்கி வரும்போது அங்கே நடக்கிற காரியங்களை எல்லாம் மோசே பார்க்கும் பொழுது மோசேக்கு கோபம் மூண்டது. கோபம் மூண்டதினால என்ன செய்தான்? யாத்திராகமம் 19 அதிகாரம் 27வது வசனம். யாத்திராகமம் 19:27. இல்லை பாஸ்டர், இல்லையா? சரி, நான் தவறாக எழுதியிருக்கேன். சரி, லேவியர்கள் அங்கே பார்க்கும் பொழுது லேவியர்கள் வருகிறார்கள். அவன் சொல்றான், பட்டயத்தை உருவிக்கொள்ளுங்கள், இந்த பட்டயத்தை வைத்து கொலை செய்யுங்கள். அவன் கொலை செய்தான். கோபத்தினாலே சாபம் வந்தது. இவனும் கோபத்தினாலே கொலை செய்கிறான். கர்த்தர் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார். இஸ்ரவேலுக்கு அது சாபமாக அல்ல, ஆசீர்வாதமாக மாற்றினார். என்னாகமம் 25வது அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. என்னாகமம் 25வது அதிகாரம் 7-8 வசனங்கள். அதை ஆரோனின் குமாரனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் கட்டபோது அவன் சபை நடுவிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனுக்கும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி உருவ போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்கு உண்டான வாதை நின்று போயிற்று. நல்ல கவனிங்க. பாவத்தினால் கொள்ளை நோய் வந்தது. எல்லாரும் அழுது புலம்பி கொண்டிருக்கிறாங்க. அப்போது ஒருவன் ஒரு மோவாபிய பெண்ணை பிடித்து கொண்டு வருகிறான். பினெகாஸ் என்று சொல்லுகிற ஒரு லேவியன் கோபம் அடைகிறான். பட்டயத்தை எடுக்கிறான், ஈட்டியினால் குத்தினான். நல்ல கவனிங்க. பட்டயமும் கோபமும் சாபத்தை கொண்டு வந்தது. ஆனால் அதே பட்டயமும் கோபமும் லேவிக்கு தேவ கோபத்தை நிறுத்தினது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்களேன். இஸ்ரவேலர் பிழைத்து கொள்ள கர்த்தர் ஒரு வழி செய்தார். சாபத்தின் வார்த்தையை என் ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார். இதற்கு முன்பு கோபப்பட்ட போது, பட்டயத்தை எடுத்த போது எதற்காக? சொந்த சுயநலத்திற்காக பயன்படுத்தினார்கள். இப்போது கோபம் வந்தபோது, பட்டயத்தை எடுத்த போது தேவ ஜனங்கள் பரிசுத்தம் அடைய வேண்டும் என்கிற அந்த வேகத்திலே, அந்த வைராக்கியத்தினாலே கோபம் வந்தது, பட்டயம் வந்தது. கோபப்படாத ஒரு ஆள் கூட இங்கே இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புகிறேன். கோபப்படாத ஆளாக இருந்தால் கையை உயர்த்தி காட்டுங்க. உங்களுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன். கோபப்படாத ஒரு ஆள் என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். அப்போ ஆண்டவரிடத்தில் நம்ம ஒன்று கேட்போம், ஆண்டவரே எங்களுடைய கோபம் சாபம் வேதனைக்கு ஏதுவாக வருவதாக இருந்தால் அது நன்மைக்கு ஏதுவாக வரத்தக்கதாக நாங்கள் கோபப்பட்டா பிசாசு மேலே மட்டும்தான் கோபப்படணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் கோபப்பட்டா சாத்தா மேலே மட்டும்தான் என்ன பண்ணணும், கோபப்பட எங்களுக்கு ஒரு உதவி செய்யும். அந்த கோபமும் பட்டயமும் இருந்ததினாலே அப்பா சொன்ன முதல் வார்த்தை, நீ சபிக்கப்பட்டவன். என் ஆண்டவர் என்ன செய்தார்? அப்படியாப்பா நீ சொல்ற யாக்கோபே, அப்படியா சபிக்கப்பட்டவனா சொல்ற? யாத்திராகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல. யாத்திராகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல, ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோடு முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை வைத்து, நீங்க அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா மோசேயை வைத்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய சம்பத்து ஆசீர்வதிக்கப்படுவதாக. அல்லேலூயா. நல்ல கவனிங்க. 12 கோத்திரத்தில் 11 பேர்
சொந்த தொழில் நடத்தலாம், அலுவலகத்திலே வேலை செய்யலாம், அரசாங்கத்திலே பணிபுரியலாம், இராணுவத்திலே என்ன பண்ணலாம், பணிபுரியலாம், வேலை செய்து சம்பாதிக்கலாம். ஆனால் லேவி இருக்கிறானே பாருங்க, எங்கேயும் இந்த லேவி வேலைக்கு போகக்கூடாது. இந்த லேவி என்ன பண்ணக்கூடாது, எங்கேயும் வேலைக்கு. மற்ற 11 பேர் 11 கோத்திரம் வேலைக்கு போகலாம், தொழில் செய்யலாம், இராணுவத்தில் வேலை செய்யலாம், கோர்ட்டில் வேலை செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் இந்த லேவி மட்டும் என்ன பண்ணக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, இராணுவத்தில் சேரக்கூடாது. இவனுக்கு பணம் வரணும் என்றால் வானத்தை தான் நோக்கி பார்க்கணும். உதவி வரணும்னா, பணம் பொருள் உதவி ஏதாவது வேணும்னா என்ன பண்ணணும், வானத்தை தான் நோக்கி பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல நன்றி சொல்லுங்க. ஆனால் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம், சபிக்கப்பட்டவனுக்கு கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம், ஆண்டவரே இவன் சம்பத்தை ஆசீர்வதியும். என்ன சொல்றாரு, இவன் சம்பத்தை ஆசீர்வதியும். மற்றவர்களை போல 1ஆம் தேதி ஆனா சம்பளம் வருமா வராதா தெரியாது, எங்கே இருந்து வரும் அதுவும் தெரியாது. ஆனால் சாபத்தில் இருந்தவனை ஆசீர்வாதமாய் என் தேவன் திருப்பும் போது, இன்னும் சொல்றேன், சோர்ஸ் என்னன்னே சொல்ல மாட்டார். அந்த சபிக்கப்பட்டவனுக்கு, லேவிக்கு சோர்ஸ் என்ன இருக்குன்னு என்ன பண்ண மாட்டார், சொல்ல மாட்டார். எப்போ உனக்கு உதவி வரும் தேதியும் சொல்ல மாட்டார், எப்போ உனக்கு உதவி வரும் நாளும் சொல்ல மாட்டார். நல்ல கவனிங்க. ஆனால் ஆசீர்வாதம் சரியான நேரத்தில் வந்து நிற்க கர்த்தர் செய்வார். சாபத்தை நீக்கும் போது ஒரு வேலை கொடுத்துட்டு, ஆண்டவர் அவனுக்கு ஒரு வேலை கொடுத்துட்டு, அப்பா 1ஆம் தேதி ஆனால் உனக்கு சம்பளம் வந்துடும் சொல்ல மாட்டார். 1ஆம் தேதி ஆனால் உனக்கு சம்பளம் வந்துடும். இன்னும் சொல்ல போனால் 31ஆம் தேதி ஆனால் உனக்கு சம்பளம் வந்துடும் சொல்ல மாட்டார். 7ஆம் தேதி சம்பளம் வரும் சொல்ல மாட்டார். 10ஆம் தேதி வரும் சொல்லவே மாட்டார். எங்கே இருந்து எப்போது எவ்வளவு வரும் ஒன்றுமே கர்த்தர் சொல்ல மாட்டார். ஆனால் வரும்போது ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. ஆண்டவரே அவன் சம்பத்தை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே அவருடைய கரத்தின் கிரியை உமக்கு பிரியமாய் இருப்பதாக. ஏன் தெரியுமா ஆண்டவர் செய்கிறார்? ஆண்டவரே ஒரு காலத்தில் அவன் கரத்தின் கிரியை என்ன செய்தது? ரத்தம் சிந்தினது. கரத்தின் கிரியை ரத்தம் சிந்தினது. அந்த கரத்தின் கிரியைத்தான் சாபத்தை கொண்டு வந்தது. அதே கரத்தை இன்றைக்கு கர்த்தருக்காக கிரியை செய்ய வைக்கிறார். கர்த்தர் அந்த கரத்தின் கிரியை ஆண்டவருக்கு பிரியமானதாக கர்த்தர் செய்ய வைக்கிறார். சாபத்தின் வார்த்தைகளுக்கு இணையான ஆசீர்வாதத்தை என் ஆண்டவர் வைக்கிறார். சாபத்தில் இருந்த லேவியை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதித்தார்? என்னாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23 முதல் 27 வசனங்கள். என்னாகமம் 6:23 முதல் 27. நீ ஆரோனோடும் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியதாவது கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் தம் முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. நல்ல கவனிங்க. இஸ்ரவேலிலே யாருக்காவது ஆசீர்வாதம் வேணும்னா லேவி தான் வாயை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லணும். நீங்க சொன்னா நடக்காது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி லேவி சொன்னா நடக்கும். நல்ல கவனிங்க. தகப்பனுடைய சாபத்தின் கீழ் இருந்தவனை பிறரை ஆசீர்வதிக்கிற ஒருவனாக கர்த்தர் அவனை மாற்றிவிட்டார். அல்லேலூயா. சாபத்தின் வார்த்தைகளை பெற்றதான அவனை ஆசீர்வாத வார்த்தைகளை
கொடுக்கிறவனாக, சாபத்தின் வார்த்தைகளுக்கு இணையான ஆசீர்வாதமாக என் கர்த்தர் மாற்றினார். எரேமியா 33 அதிகாரம் 22வது வசனம். எரேமியா 33:22. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும், கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, கடற்கரை மணல் அளக்கப்படாததுமாய் இருக்கிறது போல, நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும், நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும், தாவீதின் சந்ததியையும், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும், எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஆசீர்வாதம்? வானத்தின் நட்சத்திரங்கள் எண்ணப்படாது, கடற்கரை மணலை அளக்க முடியாது. அப்படி எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரை நான் வர்த்திக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கை உயர்த்தி, ஆண்டவரே, ஒருவேளை என்னுடைய குடும்பம் என்னை சபித்து விட்டது, என் நிலைமை இப்படி ஆயிற்றே என்று சொல்லி நீங்க கவலைப்பட தேவையில்லை. அதே வார்த்தையை கர்த்தர் மாற்ற மாட்டார். வார்த்தையினுடைய விளைவை என் ஆண்டவர் மாற்றுவார். வார்த்தையினுடைய தன்மையை என் ஆண்டவர் மாற்றுவார். இணையான ஆசீர்வாதத்திற்கு ஏற்றதாக என் ஆண்டவர் மாற்றுவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? சபிக்கப்பட்டவனை, ஒருவேளை உங்க குடும்பம் சொல்லும், நீங்க வேலை பார்க்கிற இடத்துல சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சபிக்கப்பட்டவங்களா இருந்த நம்மை ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் திருப்பும் போது நம்முடைய குடும்பத்தில் இருக்கவங்க வேலை செய்கிற இடத்துல சொல்லுவாங்க, இந்த ஆள் இங்கே இருப்பதினால்தான் ஆசீர்வாதம் வருகிறது என்று சொல்லி சொல்ல வைப்பார். அல்லேலூயா. இந்த பிள்ளை இந்த குடும்பத்தில் பிறந்ததினால்தான் எங்கள் குடும்பம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொல்லுவார்கள். அப்படி என் ஆண்டவர் சாபத்த வார்த்தையை நன்மையின் வார்த்தையாக கர்த்தர் மாற்றுவார். இரண்டாவது அப்பா மகனுக்கு கொடுத்த இரண்டாவது சாபம் 49:6. உக்கிரமான அவர்கள் கோபமும், உக்கிரமான அவர்கள் கோபமும், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும், கொடுமையான அவர்கள் மூர்க்கமும் சபிக்கப்பட கடவது, சபிக்கப்பட கடவது, யாக்கோபிலே அவர்களை பிரியவும், யாக்கோபிலே அவர்களை பிரியவும், இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். முதலாவது கொடுத்த சாபம், அவன் சபிக்கப்பட்டவன், அவனுடைய கோபம் மூர்க்கம் சபிக்கப்பட கடவுதுன்னு கொடுத்த சாப வார்த்தையை நன்மையான வார்த்தையாக கர்த்தர் மாற்றினார். ரெண்டாவது கொடுத்த சாபம் என்ன தெரியுமா? அவனை தனிமைப்படுத்தி விடுங்கள். அவனை தனிமைப்படுத்தி, அவங்க கூட யாரும் சேராதீங்க. அப்பா கொடுக்குற சாபம். என் மேன்மையை, எது ஆசீர்வாதமாக இருக்கோ நீ அவங்க கூட சேர்ந்தனா இருக்கிற ஆசீர்வாதம் போயிடும். அதனால அவனோட என்ன பண்ணாத, சேராத. அவன் சொன்ன வார்த்தையை என்ன தெரியுமா? தகப்பன் லேவியை தனிமைப்படுத்துங்க, அவனை பிரிச்சு விட்டுருங்க. அவனோட எந்த பேச்சு, உறவு, எந்த கொடுக்கல் வாங்கல் ஒன்றும் என்ன பண்ணாதீங்க, வைத்து கொள்ளாதீங்க. அப்பா போட்ட சாபத்தை பாருங்களேன், என்ன பெரிய சாபம். தேவன் குஷ்டரோகத்தினாலே அடித்தார். இஸ்ரவேலிலே பாளையத்திற்கு வெளியே போனான். அவனோடு யாரும் தொடர்பு கொள்ள முடியாது. 2 ராஜாக்கள் 8வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, விரட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருந்த அவனை ராஜாவின் அரண்மனைக்கு, சபிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவனை என் ஆண்டவர் கொண்டு வந்தார். கொண்டு வந்து என் ஆண்டவர் என்ன செய்தார்? ராஜாவால் கூட தீர்க்க முடியாத பிரச்சனையை அவனை வைத்து கர்த்தர் தீர்த்தார். கர்த்தர் அவனை பயன்படுத்தினார். அந்த கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்முடைய நடுவிலும் அவர் உலாவி கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஒருவேளை உங்கள் குடும்பம், உங்களுடைய நண்பர்கள் உங்களை தனிமைப்படுத்தி, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே, இயேசுவை சேவிப்பதனாலே,
அவருடைய பிள்ளையாக நீங்கள் இருப்பதினாலே ஒருவேளை உங்களை ஒதுக்கி வைத்து உங்களோடு கூட எந்த சவகாசத்தையும் வைத்து கொள்ளாமல் எந்த ஒரு நல்ல காரியத்திற்கும் உங்களை அழைக்காமல் நீங்கள் வந்தாலே சாபம் என நினைத்து ஒருவேளை உங்களை உங்கள் குடும்பத்தை ஒதுக்கி வைத்திருக்கலாம். நீங்கள் வேலை செய்யும் இடத்துல அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். இவங்க வந்தாவே என் கண்ணில் முழிச்சாவே வேலை என்ன பண்ணாது, நடக்காது, காரியம் ஒன்றும் வாய்க்காதுன்னு வேலை செய்கிற இடத்துல கூட காது கேட்கவும் பேசி இருக்கலாம், காது கேட்காமலையும் என்ன பண்ணி இருக்கலாம், பேசி இருக்கலாம். சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற ஒரு தேவன் இருக்கிறார். தனிமைப்படுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களை கொண்டு வர வைத்து என்ன தெரியுமா சொல்ல வைக்க போறாரு, நீங்க வந்தாதான் ஆசீர்வாதம் வரும், நீ சொன்னாதான் கர்த்தர் என்ன பண்ணுவார், ஆசீர்வதிப்பார், நீங்க ஜெபித்தாதான் எனக்கு விடுதலை வரும் என்று சொல்ல வைப்பார். ராமேன் சொல்லுங்களேன். தகப்பன் சொன்னாரு, அவனுக்கு கொடுத்த சபை யாரும் இவங்களோட சேராத, இவனோட யாரும் என்ன பண்ணாத, சேராதே. சேராதே என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்ட சாபம், லேவிக்கு கொடுக்கப்பட்ட சாபம். ஆனால் அந்த சாப வார்த்தையை என் ஆண்டவர் எப்படி தெரியுமா மாற்றினார், சேராம இருக்கவே முடியாது என்று சொல்லி மாற்றினார். தகப்பன் கொடுத்த சாபம், இவனோட யாரும் சேராத, உறவு வச்சுக்காத, கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காத, அவனை பிரித்து வைன்னு சொல்றாரு. ஆனால் ஆண்டவர் அந்த சாப வார்த்தையை எப்படி மாற்றினார் என்று சொன்னால், அவனோடு கூட சேராம இருக்க முடியாது என்ற நிலைக்கு கர்த்தர் மாற்றினார். உன்னால அவனை சேர்க்காமல் இருக்கவே முடியாது. அப்பா சொன்னார் சேராதுன்னு. ஆனால் ஆண்டவர் எப்படி மாற்றினார்னா, அவனை சேர்க்காம உன்னால இருக்க முடியாது. அதற்கு ஆண்டவர் லேவிக்கு என்ன செய்தார்? உபாகமம் 33:8 வாசிங்க. உபாகமம் 33:8. லேவியை குறித்து நீ மாசாவிலே பரீட்சை பார்த்து தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின, வாசிங்க, மேரிபாவின் தண்ணீரிடத்தில் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மிம் ஊரிம் என்பவைகள் இருப்பதாக. நல்ல கவனி, ஆண்டவர் சொல்றாரு, லேவியின் கையில் என்ன இருக்கும்? ஊரிமும் தும்மியும் அவன் வசம் இருக்கும். நீங்க வேணா ஒருவேளை அவனை ஒதுக்கலாம். கர்த்தர் சொன்னார், நான் அவனிடத்தில் ஊரிமும் தும்மியும் என்று ஒன்றை கொடுப்பேன். கர்த்தருடைய சித்தத்தை அறியணுமா, தேவ நோக்கத்தை அறியணும்னா எங்க போனாலும் வராது. அந்த ஊரியும் தும்மியும் வைத்திருக்கிறானே, அந்த ஆளிடத்துல வந்தாதான் நீ தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா, தேவ நோக்கத்தை அறிய முடியும். ஆகவே நீ சேராதே என்று ஒதுக்கினாலும் உன்னை சேர வைப்பதற்காகவே அவன் கையிலே ஊரிமையும் தும்மிமையும் என் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்படிதான் நம்முடைய தேவன் சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புவார். நல்ல கவனிங்க, உடனே உங்களை சேர்த்துக்கொள்ள மாட்டாங்க, உடனே உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் வருவதற்கு அவர்களிடத்தில் இல்லாத ஒரு கிருபையை கர்த்தர் உங்களிடம் தந்திருப்பார். அவர்களுக்கு இல்லாத ஒரு விசுவாசத்தை என் ஆண்டவர் உங்களுக்கு தந்திருப்பார். அவர்கள் பெற்றிராத ஒரு கிருபையை உங்களுக்கு தந்திருப்பார். அல்லது அவர்களுக்கு நடக்காத ஒரு சாட்சி உங்க வாழ்க்கையிலே நடைபெறுவதற்கு கர்த்தர் வைப்பார். இஸ்ரவேலே, எங்கு போனாலும் உங்களுக்கு பாதை காட்டணும்னா உடன்படிக்கை பெட்டி முன்னால போகணும். உடன்படிக்கை பெட்டி முன்னால போகணும். அந்த உடன்படிக்கை பெட்டியை நீ தூக்க முடியாது. அந்த உடன்படிக்கை பெட்டியை நீ என்ன பண்ண முடியாது? தூக்க முடியாது. யார் வரணும்? உடன்படிக்கை பெட்டியை தூக்கணும்னா யார் தான் வரணும்? லேவி தான் வரணும். ராமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பேர் நினைப்பாங்க, இந்த ஆள் வேண்டாம், இந்த ஆள் நம்ம குரூப்புக்கே வேண்டாம், ஆகாது என்று சொல்லி ஒருவேளை நம்மளை ஒதுக்கி போட்டிருக்கலாம். கர்த்தர் வைப்பார். அப்பா,
உடன்படிக்கை பட்டி இங்கே தான்ப்பா இருக்கு, அங்கே கர்த்தர் உன்னை வர வைப்பார். லேவிக்கு எப்படி சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பினார்? யாருக்காவது பாவம் மன்னிக்கப்படணும்னா, இஸ்ரவேலே நீ ஜெபம் பண்ணாலும் பாவம் மன்னிக்கப்படாது. நீ ஜெபம் பண்ணாலும் பாவம் என்ன பண்ண மன்னிக்கப்படாது. லேவியன் உனக்காக பலி செலுத்தினால் தான் பாவம் மன்னிக்கப்படும். பண்டிகை ஆசரிக்க வேண்டுமா? லேவி வரணும். பண்டிகை ஆசரிக்கணும் யார் தான் வரணும்? லேவி தான் வரணும். ஒரு ஆள் வீட்டில் சுவரெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள குஷ்டரோகம் இருக்கா இல்லையான்னு பார்க்க லேவி தான் வரணும். ஒரு ஆள் சுகவீனமாக இருக்கிறான், அவனுக்கு சர்டிஃபிகேட் ஆரோக்கியமாக இருக்கிறானா இல்லை ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறானா சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? லேவி தான் வரணும். அல்லேலூயா. கர்த்தர் எப்படி மாற்றுகிறார்? சபிக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டவனை ஒதுக்கவே முடியாத ஒரு நபராக, ஒரு ஆளாக என் ஆண்டவர் மாற்றி காண்பிக்கிறார். ஒருவேளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கும், ஆனால் உங்களை ஒதுக்கவே முடியாத நபராக கர்த்தர் மாற்றுவார். மோசேயை 5 புத்தகத்தை ஆண்டவர் எழுத வைத்தார். அதில் ஒரு புஸ்தகம் லேவியராகமம். எதுக்குப்பா அந்த லேவியராகமம் புஸ்தகம் என்று சொன்னால், அங்கத்தான் ஆண்டவரிடத்திலே வருவதற்கு வழியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வேணும்னா லேவி தேவை. நல்ல கவனிங்க. நீ எங்கள் எத்தனை வார்த்தை போட்டு, யாக்கோபே நீ எத்தனை வார்த்தை போட்டு நீ லேவியை சபித்தாலும் லேவி உனக்கு வேணும். ஆமென் சொல்லுங்களேன். நீ எத்தனை வார்த்தையை போட்டு சபித்தாலும் வேண்டப்படாதவனா நினைக்கிற அந்த லேவி தான் உனக்கு தேவை. அல்லேலூயா. வேண்டப்படாதவனை விரும்பப்படுகிறவனாக என் கர்த்தர் மாற்றி அமைத்தார். அப்பா கொடுத்த 3வது சாபம் ஆதியாகமம் 49:8. ஆதியாகமம் 49:8. யூதாவே, யூதாவே, கர்த்தரால் புகழப்பட்டவன் நீயே. வாசிங்க வாசிங்க. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். 49:8. சரி, நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தகப்பன் கொடுக்குற ஒரு சாபம் என்னன்னா, நீ சேர்ந்தே இருக்க மாட்டாய். நீ சேர்ந்தே இருக்க மாட்டாய். அவன் தகப்பன் சொல்றான், நான் உன்னை யாக்கோபிலே பிரிய பண்ணுவேன். அர்த்தம் என்ன? மற்ற எல்லா கோத்திரமும் குடும்பம் குடும்பமாக, கோத்திரம் கோத்திரமாக ஓரிடத்தில் இருக்கிறார்கள். ஆனால் லேவிக்கு அப்பா கொடுத்த சாபம், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ சேர்ந்தே இருக்க மாட்டாய், நீ பிரிந்தே இருப்பாய். பிரிய என்ற அதே வார்த்தையை நீங்க மாற்றினதற்காய் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எப்படி மாற்றினார்? உபாகமம் 10ஆம் அதிகாரம் 8வது வசனம். உபாகமம் 10வது அதிகாரம் 8வது வசனம். அக்காலத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும், கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமப்பதற்கும் இந்நாள் வரைக்கும் நடந்து வருகிறது போல கர்த்தருடைய சந்நிதியிலே நின்று அவருக்கு ஆராதனை செய்வதற்கும் அவர் நாமத்தை கொண்டு ஆசீர்வதிப்பதற்கும் கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை பிரித்தெடுத்தார். அவன் சொன்னார், அப்பா சொன்னாரு, இவன் சேர்ந்தே இருக்க மாட்டான், பிரிந்தே இருப்பான். அந்த பிரிய என்ற வார்த்தை ஆண்டவர் எப்படி மாற்றினார் தெரியுமா? பிரித்தெடுத்தேன். ஹல்லேலூயா. அப்பா அவனை பிரிய சொல்லிட்டாரு. நான் என்ன செய்வேன் என்று சொன்னால், அவனை எனக்கென்று பிரித்தெடுக்கிறேன். வார்த்தை பெருசா மாறல, ஆனா வார்த்தையின் தன்மையை என் ஆண்டவர் மாற்றினார், நோக்கத்தை மாற்றினார். ஆம், அவர்கள் பிரித்தார்கள், நீ உமக்காக பிரித்தெடுத்து. நல்ல கவனிங்க. இந்த உலகம் நம்மளை பிரிச்சாதான் கர்த்தர் அவருக்காக நம்மை பிரித்தெடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் தைரியமா சொல்றாரு, எல்லாரையும் பார்த்து சொல்ல முடியல, லேவி எனக்கு உரியவன். இந்த நாளிலே வந்திருக்கிற நம்மை
நம்முடைய வாழ்க்கையில் வந்த நிலைமையினால் நிதானமாய் நம்மால் இருக்க முடியலை. எல்லாரும் குடும்பமாக நல்லா இருக்கிறாங்க, குடும்பமாக எல்லாரும் நல்ல காரியங்கள் எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் அப்படி இல்லாதது போல என்ன பண்ணுகிறது, காரியங்கள் இருக்கிறது. இந்த நாளிலே சாப வார்த்தையை ஆசீர்வாத வார்த்தையாக திருப்புகிறவர் ஒருவர் நம் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். பிரிய என்று சொல்லி அப்பா சொன்னார், பிரித்து எடுத்தேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்பா சொன்னார் நீ பிரிக்கப்படுவாய். கர்த்தர் சொன்னார் இந்த லேவியனை மூன்றாக நான் பிரிக்கிறேன். இந்த லேவியனை நான் மூன்றாக பிரிக்கிறேன். 1 லேவியன், 2 ஆசாரியன், 3வது ஹை பிரிஸ்ட். இந்த 11 கோத்திரத்தில் இப்படி ஒரு பிரிவு இல்லவே இல்லை. என்ன இருக்கு, அப்பா அம்மா பிள்ளை என்று தான் வருகிறது. ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், வகுக்க சொல்லுகிறார். அவர் சொல்றார், நான் வகுக்கிறேன், உன் பையனுக்கு ஏற்றதாக நான் வகுக்கிறேன். ஆண்டவர் இன்னும் வகுத்தார். இந்த லேவியரை ஆண்டவர் சும்மா விடவே இல்லைங்க, தாவீதை வைத்து வகுத்தார். இந்த லேவியர் என்ன செய்வார்கள், வாசல் காப்பார்கள். இந்த லேவியர்கள் பனி மூட்டையை என்ன பண்ணுவார்கள், சுமப்பார்கள். இந்த லேவியர்கள் இசையமைப்பார்கள். லேவியரை பயன்படுத்துவதற்கு ஏற்றார் போல ஆண்டவர் பகுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. சாபத்தின் வார்த்தையை எடுக்கவில்லை, அந்த வார்த்தையை நன்மைக்கு ஏதுவான வார்த்தையாக என் ஆண்டவர் மாற்றிவிட்டார். அதே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராகி இருக்கிறார். இன்றைக்கு இந்த காலை வேளையிலே அவர் நமத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் உங்களால் செய்ய முடியல, அல்லது எந்த காரியத்தை செட்டிலாக்க முடியல என்று சொல்லி இருந்தால், அவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற திறமை, உங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபை, நோக்கத்திற்கு ஏற்றார் போல என் ஆண்டவர் பகுப்பார். இஸ்ரவேலிலே நியாயாதிபதிகள் இருந்தார்கள், லேவியர்கள் இருந்தார்கள். சாபத்தின் வார்த்தையை உன்னை என்ன பண்ணிருச்சு, வேதனைப்படுத்துது. பிரிக்க என்று சொல்லி அப்பா வச்சிட்டார் சாப வார்த்தையை. நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களும் அப்படிப்பட்ட வார்த்தையை நமக்கு சொல்லி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அதே வார்த்தையை யாருக்கும் கிடைக்காத ஒரு கணம் உங்களுக்கு வருவதற்கு உயர்த்த என் ஆண்டவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 4வது சாப வார்த்தை ஆதியாகமம் 49:8. யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். சிதற பண்ணுவேன் ஒரு வார்த்தை இருக்கு. இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன். 4வது சாப வார்த்தை என்ன தெரியுமா, சிதற பண்ணுவேன். அப்பா கொடுத்த சாப வார்த்தை என்னது, சிதற பண்ணுவேன். அவன் அப்பா சொல்றான், நான் அவனை இஸ்ரவேலிலே சிதற பண்ணுவேன். இந்த வார்த்தை இங்க இருக்கிற யாருக்கும் வந்துடக்கூடாது. இந்த வார்த்தை இங்க இருக்கிற யாருக்கும் வந்துவிட வேண்டாம். சிதற பண்ணுவேன் என்ற சாப வார்த்தை உண்மையாய் கர்த்தர் இஸ்ரவேலில் யூதருக்கு ஒரு பார்டர், அந்த பார்டரிலே இருக்கிறான். ஆனால் இங்கே சீட்டு போடும்போது ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்னார், லேவி கோத்திரத்தை மட்டும் எண்ணாதே, லேவி கோத்திரத்தை மட்டும் எண்ணாதே, மற்ற எல்லாருக்கும் சீட்டு போடு. யோசுவாவின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 33வது வசனம். யோசுவா 13:33. லேவி கோத்திரத்துக்கு மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. மோசே சுதந்திரம் கொடுக்கவில்லை. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு சொல்லி இருக்கிறபடி அவரே அவர்களுடைய சுதந்திரம். நல்ல கவனிங்க, எல்லாருக்கும் சீட்டு போட்டு இடம் கிடைச்சது, ஆனால் லேவிக்கு கிடைக்கல. ஆனால் லேவிக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். என்னாகமத்தின் புஸ்தகம் 35வது அதிகாரம் 1லிருந்து 6 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். என்னாகமம் 35வது அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். யோசேப்பின் 35:1 முதல் 6. எரிகோவின் அருகே
யோர்தானை சேர்ந்த மோவாபின் சமனான வெளிகளிலே கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் காணியாட்சியாகிய சுதந்திரத்திலே லேவியருக்கு குடியிருக்கும்படி பட்டணங்களை கொடுக்க வேண்டும் என்று அவர்களுக்கு கட்டளையிடு. அந்த பட்டணங்களை சூழ்ந்திருக்கிற வெளிநிலங்களையும் லேவியருக்கு கொடுக்க வேண்டும். அந்த பட்டணங்கள் அவர்கள் குடியிருப்பதற்கும் அவர்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் அவர்களுடைய ஆடு மாடுகளுக்கும் அவர்களுடைய ஆஸ்திகளுக்கும் அவர்களுடைய சகல மிருக ஜீவன்களுக்கும் குறிக்கப்பட வேண்டும். நீங்கள் லேவியருக்கு கொடுக்கும் பட்டணங்களை சூழ்ந்த வெளிநிலங்கள் பட்டணத்தின் மதில் தொடங்கி வெளியிலே சுற்றிலும் 1000 முழ தூரத்துக்கு எட்ட வேண்டும். நல்ல கவனிங்க. சிதறடிக்கப்பட்டவனுக்கு எங்கே இடம் இருக்கோ அங்கே தான் ஒதுங்கணும். இருக்க இடமில்லை, ஒதுங்கத்தான் இடம். ஆண்டவர் செய்தது, எல்லாருக்கும் சீட்டு போட்டு கிடைத்தது. ஆனால் இவனுக்கோ எவருக்கும் கிடைக்காத விதத்திலே கிடைக்க செய்தார். பக்கத்தில் பா சொல்லுங்க. எல்லாருக்கும் சீட்டு போட்டு கிடைச்சது, லேவிக்கோ எவருக்கும் கிடைக்காத விதத்திலே என் ஆண்டவர் கிடைக்க செய்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் கிடைச்சது, லேவிக்கு கிடைச்சது கிஃப்ட். பக்கத்தில் பா சொல்லுங்க. எல்லாருக்கும் கிடைச்சது, லேவிக்கு கிடைச்சது கிஃப்ட். எல்லாருக்கும் நடக்கிற விதத்தில் எங்களுக்கு நடக்கக்கூடாது. பக்கத்தில் கை கொடு சொல்லுங்க. எல்லாருக்கும் நடக்கிற விதத்தில் எங்களுக்கு நடக்கக்கூடாது. எங்களுக்கென்று தனித்த விதத்திலே என் ஆண்டவர் நடக்க செய்வீராக. எல்லாருக்கும் கிடைக்கிற விதத்தில் கர்த்தருடைய பிள்ளைக்கு கிடைக்க கூடாது, தனிப்பட்ட விதத்தில். அதுதான் லேவியினுடைய ஆசீர்வாதம். சிதறப்பட்ட ஆளுக்கு அப்படி கிடைக்க வழியே இல்லை. ஆனால் அந்த வார்த்தையை என் ஆண்டவர் மாற்றுகிறார். எப்படி மாற்றுகிறார்? யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 41வது வசனம். யோசுவா 21:41. இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே இருக்கிற லேவியரின் பட்டணங்கள் எல்லாம் அவைகளின் வெளிநிலங்களுக்குட்பட 48. நல்ல கவனிங்க. எல்லா இஸ்ரவேலருக்கும் சொல்லுகிறாங்க, நீங்கள் லேவிக்கு நிலத்தை கொடுங்கள். நல்ல கவனிங்க. குற்றம் செய்து கொலை செய்து ஒருவன் தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் இருக்கிற பகுதியிலே ஒரு அடைக்கல பட்டணம் இருந்தது. அந்த அடைக்கல பட்டணம் லேவியுடைய எல்லைக்குள் இருந்தது. யாராவது பிழைக்கணும் என்றால் லேவி இருக்கிற இடத்திற்கு வரணும். நீ சிதறி போவாய் என்று சொன்னால் சிதறி போகல, எல்லாரும் ஓடி வருவதற்கு வசதியான ஒரு இடத்திலே கர்த்தர் லேவியை இருக்க செய்தார். இந்த ஆள் ஒன்றும் இல்லாமல் அலையணும் என்று நினைத்து வைத்திருப்பார்கள். அது நடக்காது. அதற்கு பதிலாக கர்த்தர் அவர்கள் பிழைப்பதற்கு நீங்கள் காரணமாயிருக்க தேவன் செய்து விடுவார். அந்த பட்டணங்கள் எங்கே கிடைத்தது? 21:41 வாசிங்க. யோசுவா 21:41 மறுபடியும். இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சி நடுவிலே. இஸ்ரவேல் புத்திரருடைய காணியாட்சியின் நடுவிலே. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றியை சொல்லுங்க. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் புத்திரரின் காணியாட்சியின் நடுவில். சிதறி போனவனா இருந்தா எங்கேயோ போயிருந்திருக்கணும். ஏதாவது ஒரு மூலையில தான் என்ன பண்ணி இருக்கணும், இருந்திருக்க வேண்டும். என் தேவன் சிதற பண்ணினார். ஆனால் எப்படி பண்ணினார் தெரியுமா? லேண்டு கிடைத்தால் எல்லாமே அவனுக்கு நடுவிலே கிடைக்குது. ஆமேன்னு சொல்லுங்களேன். அவனுக்கு லேண்டு கொடுங்கன்னு சொல்றாங்க. அவனுக்கு லேண்டு கிடைத்தால் எல்லாமே ஓரத்தில் இல்லை, எல்லாமே நடுவில் கிடைத்தது. எல்லாம் நடுவில் கிடைக்க செய்தார். சீட்டு போட்டிருந்தால் கூட இப்படி கிடைத்திருக்காது. ராமேன்னு சொல்லுங்களேன். ஆனால் கொடுக்க வைத்தார். எங்க வைத்தார்? மத்தியிலே ஆண்டவர் கொடுக்க வைத்தார். மத்தியில் தான். ஏன் ஆண்டவர் மத்தியிலே கொடுக்க வைத்தார்? மத்தியிலே தான் ஒரு நாள் ஆலயம் வரும். அந்த ஆலயத்தில் பணி செய்வதற்கு லேவியன் எங்கோ இருக்கக்கூடாது, பக்கத்தில் இருக்க வேண்டும் என்பதை தேவன் கணக்கு போட்டு ஒரு ஆள் கொடுத்தா, நடுவில் கொடுத்தா, அது நடுவில் கொடுத்தார்னு சொல்லலாம். ஆனா 11 பேரையும் கர்த்தர் கொடுக்க வைக்கிறார். அத்தனை பேருக்கும் கொடுத்த ஓரத்தில் இல்லாமல்
மையத்திலே இருக்க கர்த்தர் செய்தார் என்றால், என் தேவன் சாபத்தின் வார்த்தைகளுக்கு இணையான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். எசேக்கியேலின் புத்தகம் 48வது அதிகாரம் 10 முதல் 12 வசனங்கள். எசேக்கியேல் 48 10 முதல் 12 வசனங்கள். வடக்கே 25,000 கோல் நீளமும், மேற்கே 25,000 கோல் அகலமும், கிழக்கே 10,000 கோல் அகலமும், தெற்கே 20,000 கோல் நீளமுமாகிய இந்த பரிசுத்த அற்புத நிலமானது ஆசாரியருடையதா இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக. இஸ்ரவேல் புத்திரர் வழி தப்பி போகையில் லேவியர் வழி தப்பி போனது போல வழி தப்பி போகாமல் என் காவலை காத்துக்கொண்ட சாதோக்கின் புத்திரராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரியர்களுக்கு அது உரியதாகும். நல்ல கவனி. எப்போது நானே சொல்லிடுறேன். எசேக்கியாவுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். தேவனுடைய பரிசுத்த நகரம், 12 கோத்திரங்களுக்கு இடம் இருக்கிறது, லேவிக்கும் இடம் இருக்கிறது. அந்த லேவியின் இடம் எங்கே இருக்கிறது? லேவி கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தல நகரத்தின் நடுவிலே கிடைக்கிறது. ராஜா எங்கே இருக்கிறாரோ அவருக்கு பக்கத்திலே லேவிக்கு ஆண்டவர் இடம் கிடைக்க செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, லாட்டரியில் வந்திருந்தா கூட இப்படி ஒன்று கிடைச்சிருக்காது. லாட்டரியில் ஒன்று வந்திருந்தா கூட இப்படி என்ன பண்ணியிருக்காது, கிடைத்திருக்காது. ஒரு ஆள் செய்திருந்தாலும் இப்படி கிடைத்திருக்காது. பலரை வைத்து என் ஆண்டவர் செய்கிறார். எதுக்காக? ஒரே காரணத்திற்காக கர்த்தர் அதை செய்கிறார். அதை கர்த்தர் எங்கே வைக்க செய்கிறார் என்று சொன்னால், மையத்திலே, நடுவிலே கர்த்தர் வைக்க செய்கிறார். ஹல்லேலூயா. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்புகிற தேவன். யாரேனும் கர்த்தருடைய பிள்ளையை ஒருவேளை ஓரம் தள்ள நினைத்தால் அவர்களை வைத்தே கர்த்தர் தம்முடைய பிள்ளையை மையத்திலே கொண்டு வருவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? உங்கள் குடும்பம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல, நீங்கள் குடியிருக்கிற இடத்துல எல்லாரும் உங்களை ஓரம் தள்ளலான்னு நினைக்கலாம். யார் உங்களை ஓரம் தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கள வைத்து கர்த்தர் தம்முடைய பிள்ளையை மையத்திலே கொண்டு வந்து உட்கார வைப்பார். சாபத்தின் வார்த்தைகளுக்கு இணையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். முழங்காற்படியிடுவோம். ஒரு காரியம்தான் பேசியிருக்கேன். யாக்கோபு லேவிக்கு கொடுத்தது, லேவி சபிக்கப்பட்டவன். அந்த சபிக்கப்பட்டவனுக்கு 3 விதங்களிலே ஆண்டவர் செய்கிறார். முதலாவது இங்கே பார்க்கும் பொழுது லேவி கடுமையான 4 வார்த்தைகளாலே சபிக்கிறான். முதல் வார்த்தையினாலே சபிக்கிறான். கோபமும் பட்டயம் சபிக்கப்பட கடவுது. ஆனால் வார்த்தையை நன்மையாக கர்த்தர் திருப்பினார். 2வது, தகப்பன் தனிமைப்படுத்தி விடுங்க, அவனோட யாரும் சேராதீங்க, ஒதுக்குங்க, எந்த உறவு சவகாசம் வேண்டாம், கொடுக்கல் வாங்கல் எதுவும் வச்சுக்காதீங்க. ஆனால் கர்த்தர் எப்படி மாற்றினார் தெரியுமா? சேரக்கூடாதுன்னு தானப்பா யாக்கோபை ஒதுக்குன சாப வார்த்தை. நான் எப்படி மாற்றுகிறேன் தெரியுமா? இவனோடு கூட நீங்க சேராம இருக்கவே முடியாது. அவன் உங்களுக்கு தேவை. ஏன்னா அவன் கையில தான் ஊரியும் தும்மியும் நான் கொடுத்துருக்கிறேன். தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை அறியணும்னா லேவி தான் உனக்கு வேணும். ஆசீர்வாதம் கூறணுமா, லேவி தான் உனக்கு வேணும். உனக்கு ஜெபம் பண்ணணுமா, லேவி வேணும். உடன்படிக்கை பெட்டியை தூக்கணுமா, லேவி வேணும். யாராவது பாவம் செஞ்சுட்டா மன்னிக்கப்படுவதற்கு லேவியை பலி செலுத்தணும், அப்பதான் மன்னிக்கப்படணும். பண்டிகை ஆசரிக்கணுமா, லேவி வேணும். நீ சுகமா ஆரோக்கியமா தான் இருக்கிறியான்னு சொல்லி சர்டிபிகேட் கொடுக்கணும்னா லேவி தான் வேணும். உன் வீட்டுக்குள்ள சாபமான சுவர்ல சாபம் இருக்குன்றத லேவி பார்த்து தான் சர்டிபிகேட் பண்ண முடியும். கர்த்தர் அப்படி மாற்றினார். சேராதே என்று சொல்லினால் நீ அவனை சேர்த்து கொள்ளாம இருக்கவே முடியாது என்று சொல்லி கர்த்தர் சாப வார்த்தையை மாற்றினார்.
மூன்றாவது வார்த்தை, நீ சேர்ந்தே இருக்க மாட்டே, பிரிஞ்சு தான் இருப்பாய். எல்லாத்துக்கும் 11 கோத்திரத்துக்கும் சீட்டு போட்டு இடம், ஆனால் இவனுக்கு மட்டும் ஒன்றும் இல்லை. ஆண்டவர் சொல்கிறாரு, எனக்கென்று உன்னை நான் பிரித்தெடுத்தேன். எல்லாரும் உன்னை பிரித்தாங்க, உதறினாங்க, ஆனால் உன்னை எனக்கென்று நான் தெரிந்து கொண்டேன். நீ எனக்கு உரியவன். சாப வார்த்தையை ஆசீர்வாத வார்த்தையாக திருப்புகிற ஒரு தேவன். அந்த லேவி கோத்திரத்தை 3 ஆண்டவர் பிரிக்கிறாரு. நீ பிரிக்க தான் நினச்ச, நான் பகுத்து வைக்கிறேன். அவனை வேலைக்கு ஏற்றார் போல நான் அவனை பகுத்து வைக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் பகுத்தார். 4வது சாப வார்த்தை, சிதற பண்ணுவேன். நீ ஒன்றாவே இருக்க மாட்ட, சிதறி போவ. எல்லாருக்கும் இடம் கிடைச்சது, இவனுக்கு இடம் கிடைக்கல. ஆனால் கர்த்தர் இடம் கொடுக்க வச்சார். எங்கே தெரியுமா? மையத்தில். ஏன் மையத்தில் இடம் கிடைக்க வச்சார் தெரியுமா? ஒரே ஒரு நோக்கம், ஆலய நடுவில் தான் வரப்போகுது. ஆலயத்தில் ஊழியம் செய்கிற ஆசாரியன் எங்கேயோ இருக்கக்கூடாது, ஆலயத்துக்கு பக்கத்தில் இருக்கணும். கர்த்தர் நடுவில் அவனுக்கு இடத்தை கொடுக்கிறார். அதே தேவன் தான் நம்முடைய தேவன். உங்களை எல்லாரும் ஒதுக்கி புறம்ப ஓரமாக இருக்க வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும், உங்களை நடுவில் யார் உங்களை ஒதுக்குனாங்களோ அவங்கள வச்சே நடுவில் கொண்டு வந்து உட்கார வைக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. உங்கள் வாழ்க்கையில் சாபத்தை எல்லாம் ஆசீர்வாத வார்த்தையாக திருப்புகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் நிச்சயம் செய்வார். பரலோக பிதாவே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையிலும் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நன்றி. சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்பின தேவன். ஆண்டவரே, லேவியினுடைய வாழ்க்கையில் இருந்த சாபத்தை நீர் ஆசீர்வாதமாக திருப்பினீர். தகப்பன் அவனுக்கு கொடுத்த 4 விதமான சாப வார்த்தைகளை என் ஆண்டவர் ஆசீர்வாத வார்த்தையாக திருப்பினீர். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்திருந்தால் இன்றைக்கு ஆசீர்வாதமாக நடுவிலே எங்கள் பிள்ளைகளை கொண்டு உட்கார வைப்பீராக. வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை, வசனம் கேட்ட பிள்ளைகளையும் கர்த்தர் வசனத்தோடு இடைபடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆம்.